ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவேளையில் இயேசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறார். அவருடைய சத்தியமான வார்த்தை சோர்ந்து போய் பலனிழந்து பலவிதமான பயத்தோடு இருக்கிற நம்முடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் தட்டி உயிர் பெற்று கொண்டே இருக்கிறது. அப்படி தானே இந்த காலவேளையில் இயேசப்பா ரொம்ப அழகாக சொல்கிறார். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற நிரந்தரமான துணை யாருன்னா, நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிற அநேகர் ஒருவேளை வாக்கு மாறி போகலாம். நான் சொல்கிறது உண்மை, மேபி கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்கிற கணவர் ஒரு வேளை மாறி போகலாம், மனைவி ஒரு வேளை மாறி போகலாம், பிள்ளைகளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு வேளை மாறி போகலாம், பெற்றோர்கள் உங்களை கைவிட்டு போகலாம். கடைசி வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில் துணையாக இருக்க போகிற ஒரே தெய்வம் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. கடைசி வரைக்கும் அவர் மட்டும்தான் கூட இருப்பார். நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொல்கிற அநேக நண்பர்கள் கூட ஒரு வேளை உங்களை விட்டு போயிடலாம், அநேக உறவுகள் உங்களை விட்டு போகலாம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல இயேசு கிறிஸ்து வாக்கு ஒரு நாளும் மாறாது. வாக்கில் அவரும் மாறாதவர். ஏதோ மனுஷனை போல் ஒரு காரியத்தை சொல்லிட்டு மாறுகிற ஆண்டவர் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவரை தூரம் நடத்துகிறேன், அதுக்கப்புறம் நீ நடந்துக்கோன்னு சொல்கிற ஆண்டவர் அல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். மரண பரியந்தம் அவர் நம்ம நடத்துவார். ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் பாருங்கள், இந்த வரைக்கும் நான் நடத்துவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். எது வரைக்கும்? மரண பரியந்தம் நம்ம நடத்துவாராம். மரண பரியந்தம் எத்தனை ஆபத்து, எத்தனை பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், ஆபத்து காலத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுகூலமான துணை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த காலவேளையில் பலவிதமான ஆபத்து சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறீர்கள். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறீங்களா? ஒரு நல்ல காரியத்தை இயேசப்பா இந்த காலவேளையில் சொல்லித்தர. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை தேடி வா, உனக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்புவிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். இந்த காலவேளையில் உங்கள் ஆபத்திலிருந்து தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அவரை தேடுங்க. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல மறுபடியும் உங்கள் தலைகளை அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நாள் முழுவதும் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை, ஆபத்தில் எனக்கு அனுகூலமான துணையாக இருந்தீங்களேப்பா, நான் நம்பின அநேகர் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னை கைப்பிடிச்சு தூக்குனீங்களே, நான் ஒரு நாளும் மறக்க மாட்டாண்டவரே என்று அவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.